அனைவருக்கும் வணக்கம்ப்பா. பொதுவாகவே நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு வரவங்கெல்லாம் அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க, ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க, அக்கா எனக்கு ஓட்டு போடுங்க, தங்கச்சி எனக்கு ஓட்டு போடுங்க, இப்படிதான் கேட்பாங்க. அம்மா அவருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. அவருக்கு ஓட்டு போட பிள்ளைங்க சொல்றாங்கன்னா யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க என்ன செய்யலை அப்படின்னு யாராவது ஓட்டு கேட்டு பார்த்துருக்கீங்க? அப்படி ஒருத்தர் கேட்டிருக்காரு. திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதோ உங்களுக்காக ஒரு குறும்படத்தை பார்த்துருவாங்க. இந்த விஜய் புதுசா வர்றாங்க இங்கேயும் ஓட்டு இல்ல. நம்ம படம் பாக்குற ஆளுங்க, சினிமா பாக்குற ஆளுங்க இருக்காங்க. அவங்க சொல்ற கேட்டு பையன் சொல்றாங்க, நீங்க எல்லாம் யாரும் மாத்தி போட்டுறாதீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு என்னங்க பாத்துட்டீங்களா? எப்படி சினிமா பாக்குற பசங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க, போட்டுறாதீங்க. ஸ்டாலின் அவர்கள் நல்லா தானே பண்றாரு, அதோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. நல்லா தானே பண்றாரு, என்ன நல்லா பண்றாரு? மக்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் ஆட்டையை போடுறாரு, அதை சொல்றீங்களா? இல்ல நீங்க ஆட்டையை போட்டு குமிச்சு வச்சிருக்கீங்களே அதை சொல்றீங்களா? இல்ல சென்னையில 4000 கோடி இப்படி நாமமா போச்சு அதை சொல்றீங்களா? எல்லா வருஷமும் சென்னையில தண்ணி தேங்குது, எல்லா வருஷமும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணியில நீங்களே இறங்குறீங்க. உங்க துணை முதல்வர் வந்து ஏதாவது ஒரு ஆத்து பக்கம் போயிட்டு அந்த ஜேசிபியை வச்சு சுத்தம் பண்ற மாதிரி அங்க ஒரு போட்டோ ஷூட் நடத்துறீங்க, தண்ணியில இறங்குற மாதிரி போட்டோ ஷூட் நடத்துறீங்க. நீங்க போட்டோ ஷூட்லாம் நல்லா நடத்துறீங்க, ஆனா மக்களுக்கு தீர்வு கிடைக்கலையே. தண்ணி தேங்கினா மோட்டர் வச்சு இறக்கிறீங்க, ஓகே. ஆனா தண்ணி தேங்காதவன்னா என்ன பண்ணிருக்கீங்க? அந்த 4000 கோடி மழைநீர் வடிகால் பண்றேன்னு சொல்லிதான் ஆட்டையை போட்டுச்சு, மக்களுக்கு ஒன்றும் பண்ணல. ஆனா மக்கள் கூட நிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமை உருவாக்கி இப்படி மலையில போய் நிக்கிற மாதிரி போட்டோ ஷூட் நடத்துறீங்க. இந்த மக்கள் உங்களுக்கு எப்படிதாங்க நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ தெரியலையா? சோ சேட். சென்னை மக்களே, இப்பாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சா? 26 தான் தெரியும், 2026 தான் தெரியும் உங்களுக்கு புத்தி வந்துச்சா புத்தி வரலையான்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே பொங்கல் இடையில இருக்குல்ல, பொங்கலுக்கு வந்து 2 கரும்பும் சர்க்கரையும் அரிசியும் அதோட ஒரு 5000 பணமோ இல்ல 10,000 பணமோ இல்ல 2000 பணமோ கொடுத்தா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக போட்டு போடுவீங்களா இல்ல மத்த கட்சிக்காக போடுவீங்களா? இல்ல திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் நினைக்கிறீங்களா? 2021 இருந்து 2025 வரையும் நடந்த விஷயங்களை நினைச்சு பார்க்காம பொங்கலுக்கு வர 2000 பணமோ 5000 பணமோ 10,000 பணமோ நீங்க நினைச்சு ஓட்டு போட்டீங்கன்னா அதோட முட்டாள்கள் யாருமே கிடையாது. எதா இருந்தாலும் சிந்திங்க. ஸோ என்னென்ன கேட்டுக்கிறேன்னா, எல்லாரும் வந்து 2026 இதுவரையும் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை நினைச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. பொங்கலுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்ணாங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு ஆப்பு வைங்க. அதை நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஏதாவது தப்பா பேசியிருந்தா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதை பத்தி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய பர்சனல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.